பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டதாக. இந்த காலை வேளையிலே நாம் அனைவரும் இணைந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரங்கத்தாவே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. இந்த காலை வேளையிலே கத்தாவே மெய் நோக்கி கூப்பிடத்தக்கதாக ஆண்டவரே, மெய் நோக்கி ஆண்டவரே விண்ணப்பிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தினீரே. அதுக்கான நன்றியோடு மெய் துதிக்கிறங்கத்தாவே. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறக்கா நன்றியோடு மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. இரக்கமுள்ள தேவனே, கிருபையுள்ள தேவனே, அன்பு நிறைந்த தேவனே, மெய் துதிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த உயிருள்ள தெய்வமே, மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. ஒரு விஷயம் எங்களுக்கு மனமிறங்கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் கத்தாவே எங்களுக்கு மன்னிக்கப்பட்டு கத்தாவே நாங்கள் ஆண்டவரே உம்மோடு நெருங்கி ஜீவிக்க எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க இயலாதுன்னு சொன்ன தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. ஆவியானவரே, மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே, மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருப்பதும் நாங்கள் பலமுடன் இருப்பதும் சுகமுடன் இருப்பதும் டே கிருபை கத்தாவே. என் தேவனே, மெய் துதிக்கிறோமப்பா, மெய் தோத்தரிக்கிறோம், மெய் தோத்தரிக்கிறோம், மெய் தோத்தரிக்கிறோம், மெய் தோத்தரிக்கிறோம், மெய் தோத்தரிக்கிறோம், மெய் தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உதிரிகளின் பலியாகிய சோத்திரப்படியிடத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க கத்தாவே. உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு கொடுங்க கத்தாவே. தாழ்மை எங்களுக்கு கொடுங்க கத்தாவே. பொறுமை எங்களுக்கு கொடுங்க கத்தாவே. ஆண்டவரே, உமக்கென்று வாழ, உமக்கென்று ஜீவிக்க, உமக்கென்று செயல்பட நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. உன்னதங்களில் வாசுகிற உன்னதமான தேவனே, உயர் அடைக்கலத்தில் எங்களை வைத்த தேவனே, மெய் துதிக்கிறோமப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசரே, மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. இந்த காலை வேளையின் ஜபத்தை கத்தாவே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தல வேணுமாய் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலையும் கத்தாவே உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் கத்தாவே. ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கும் போது வேத வசனங்கள் மூலியமாக நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. ஆண்டவரே, விண்ணப்ப பகுதியில் கத்தாவே ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு கத்தாவே அதற்கான பதிலை நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, பாடல் வேலையிலே கத்தாவே உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் கத்தாவே. பாடலை பாடும்போதே கத்தாவே உம்முடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே அபிஷேகத்தினால் நீர் நிரப்ப வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. செய்தி வேலையிலே கத்தாவே நீர் எங்களோடு பேசும் கத்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கத்தாவே நீர் புது கிருபை எங்களுக்கு கொடுக்கறதுக்கா நன்றி, புது பலனை கொடுக்கறதுக்கா நன்றி, புது ஜீவனை கொடுக்கறதுக்கா நன்றியோடுமை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் கத்தாவே எங்களுக்குள்ள புத்துணர்ச்சியை ஏற்படுத்தத்தக்கதாக பலத்தை கொடுக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே, மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. உடைய வார்த்தையின்படி எங்களை நடத்துங்க கத்தாவே. மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடுங்கத்தாவே. அற்புதங்களை செய்கிற தேவனே, அதிசயங்களை செய்கிற தேவனே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத நேசரே, மெய் துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்துக்குள்ள வாருங்கத்தாவே. நீர் வாசை மாலயமாக எங்களை மாற்றுங்க கத்தாவே. மெய் சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும், உடன் ஊழியர்களையும், விசுவாசிகளையும், விசுவாச குடும்பத்தினரையும் கத்தாவே என் தேவனீர் கரம் பிடித்து வளர்த்தவனுமாய் கிருபை செய்யுங்க. ஜீவனுள்ள தேவனே, மெய் துதிக்கிறோமப்பா. மெய் தோத்தரிக்கிறோம், மெய் தோத்தரிக்கிறோம், மெய் தோத்தரிக்கிறோம், மெய் தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, மெய் துதிக்கிறோமப்பா. மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, மெய் துதிக்கிறோமப்பா. மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் பலப்படுத்துங்க.
ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் அக்கினியாய் மாற்றுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறங்க கத்தாவே. புது பலனை கொடுங்க கத்தாவே, புது ஜீவனை கொடுங்க கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க கத்தாவே, மை சோதரிக்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு கொடுங்க, உண்மை அறிகிற அறிவை எங்களுக்கு கொடுங்க. உமக்கன்று வாழ உமக்கன்று ஜீவிக்க தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்கள் கத்தாவே இன்னும் பல தேசங்களில் கத்தாவே நிறுவப்பட்டு கத்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை அறியாத மக்களுக்கு கத்தாவே எப்படியாவது உம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு, உம்முடைய உண்மையான சத்தியத்தை கொண்டு செல்வதற்கு நீர் உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேகர் கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே உம்மை அறியாதபடி கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே சிருஷ்டிப்புகளையும் ஆண்டவரே வணங்கி கொண்டிருக்கிறார்கள் கத்தாவே. தயவு செய்து கத்தாவே அவர்கள் மனம் திரும்ப நீர் உதவி செய்யுங்க. என் தேவன் நீர் அற்புதங்களை செய்யுங்க கத்தாவே. ஒவ்வொருத்தருடைய ஆத்ம கண்களையும் திறந்து கத்தாவே அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து கத்தாவே. ஆண்டவரே ஏன் இப்படி செய்கிறோங்கிற உணர்வை நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே உயிருள்ள தெய்வமாகிய உம்மை நோக்கி கூப்பிடத்தக்கதாக ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் உணர்த்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. தயவு செய்து மனமிறங்குங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே 2 பேராவது 3 பேராவது நாமத்திலே ஒருமித்து கூடியிருக்கிற மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொன்னீங்களே, இப்பொழுதுமே எங்கள் மத்தியிலே இருக்கிறக்கா நன்றியோடு துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே தயவாய் உம்முடைய ஆவியின் கனி எங்களுக்குள்ளே செயல்படட்டும், ஆவியின் வரம் எங்களுக்குள்ளே செயல்படட்டும் கத்தாவே. அன்றே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கத்தை நீர் கொடுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. நன்மைகளை செய்கிறவரே, நல்லவரே, வல்லவரே, பெரியவரே, பெரிய காரியங்களை செய்கிறவரே துதிக்கிறோமப்பா. அக்கினியே, கண்மலையே, மேக ஸ்தம்பமே, மை சோதரிக்கிறங்க தாவே. இருக்கிறவராகவே இருக்கிறவரே துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசரே துதிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரங்க தாவே. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகளை நீர் ஆட்கொள்ளுங்க கத்தாவே. ஒரே சிந்தையாக முழு மனதோடு முழு வாஞ்சியோடு உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறங்க கத்தாவே, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க கத்தாவே. படைப்பின் காரணரே, சிருஷ்டிப்பின் தெய்வமே துதிக்கிறங்க கத்தாவே. என் தேவனே எங்கள் உள்ளத்துக்குள்ள வாருங்க கத்தாவே. ஆண்டவரே இப்பொழுதும் கத்தாவே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் கத்தாவே ஆண்டவரே புது பலனை கொடுங்க, புது ஜீவனை கொடுங்க கத்தாவே. ஆண்டவரே எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுங்க கத்தாவே. ஆண்டவரே எந்த விதமான நோய் நொடிகளும் அணுகாதபடி கத்தாவே பலவீனங்களை அகற்றி போட்டு புது பலனை கொடுத்து உற்சாகமான ஆவியை கொடுத்து கத்தாவே. என் தேவனின் கரம் பிடித்து வழிநடத்தவனமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே இன்றைக்கு அற்புதம் செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறங்க கத்தாவே. இஸ்ரவேல் ஜனங்களை நீர் வழிநடத்தின போது கத்தாவே ஆண்டவரே அவர்கள் பாதரட்சை கூட பலதாய் போகாதபடி கத்தாவே நீர் வழிநடத்தினீரே. அதுபோல கத்தாவே ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே, ஒவ்வொரு நபர்களையும் கத்தாவே ஆண்டவரே நீர் கரம் எடுத்து ஆண்டவரே வழிநடத்தவனமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. நாங்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவர்களாய், சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்குறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே நம்முடைய வேதத்தை ஆண்டவரே ருசிக்கத்தக்கதாக, வேதத்தின்படி நடக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே நம்முடைய வேத வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமாக இருக்கட்டும் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே தயவு செய்து கத்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்குங்க கத்தாவே. ஆண்டவரே ஒருபோதும் மை துக்கப்படுத்தாதபடி, மை விசனப்படுத்தாதபடி, மை விட்டு தூரம் போகாதபடி என் தேவன் நீர் எங்களை கரம்பிடித்து வளர்த்துங்க கத்தாவே. ஆவியானவரே நீர் எங்களுக்கு இறங்குங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே உமக்கன்று வாழ, உமக்கன்று ஜீவிக்க நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் கத்தாவே இந்த நாளில் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் கத்தாவே என் தேவன் ஆண்டவரே கூட இருந்து எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியும் செம்மையுமாய் நீர் முடித்து கொடுக்க போற கிருபைக்காக நன்றியுடன் துதிக்கிறோமப்பா. ஆலயத்தினுடைய தேவைகளை சந்திங்க கத்தாவே. என் தேவன் கத்தாவே எல்லா தேவைகளையும் சந்தித்து கத்தாவே உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்த போற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்னு சொன்ன தேவனே, நாங்கள் விசுவாசத்தோடு ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோங்க கத்தாவே. ஆண்டவரே எங்களுடைய சித்தத்தின்படியில் கத்தாவே உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய வாஞ்சையின்படி நடத்துங்கப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா. பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலன் இல்லா
இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் சொன்ன தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களை கரம்பிடித்து வளர்த்துங்க. ஆண்டவரே, ஆத்மநேசர் ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் கர்த்தாவே தீர்க்காய்ச்சை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க கர்த்தாவே. சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இம்மட்டும் பாதுகாத்த தேவன், இனிமேலும் நீர் எங்களை பாதுகாத்து எங்களை கரம்பிடித்து வளர்த்துங்க. துதி கன மகிமையெல்லாம் மீட்பரும் இரட்சரும் கர்த்தருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். இயேசு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கப்பட்ட ஜெபத்தை ஒரே சிந்தையாக ஜெபிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகாபலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனமண்ண வேண்டியவர்களை கனமண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையை நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல் உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103 தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகின்ற யாவர்க்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமத்துக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களே நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசியவுடன் அது இல்லாமல் போயிடுச்சு, அது இருந்த இடமும் இனி அது அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்னென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கின்ற பலத்த சௌரியவான்களே, அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகின்ற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடிப்போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தைப் போலே தைரியமாயிருக்கிறார்கள். தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராய் இருக்கிறார்கள். புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அது நற்சீர் நீடித்திருக்கும். ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மலையைப் போல் இருக்கிறான். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவனாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் வேகமுள்ள புத்திரன், போஜன பிரியருக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடக்கிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள். ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான், புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். நீதிமான்கள் களி கூறும் போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். துன்மார்க்கர் எழும்பும் போதோ மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கெர்ச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான். பிரபு புத்தீனனாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி. பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். இரத்தப்பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒழிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். முகதாட்சணியம் நல்லதல்ல, முகதாட்சணியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான், வறுமை தனக்கு வருமென்று அறியாதிருக்கிறான். தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்கிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகமல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்கிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். துன்மார்க்கர் எழும்பும் போது மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள், அவர்கள் அழியும் போதோ நீதிமான்கள் பெறுகிறார்கள். ஆமென். இந்த நாளிலும் காலை வேளையிலே நம்மத்திலே தேவனிடத்தில் ஜெபிப்பதற்காக சகோதரர் பிரபு அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு சில காரியங்களை குறித்து தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது நாமும் அவரோடு இணைந்து ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் விரைவிலே கேட்கப்பட்டு அதற்கான பதிலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் அனைவரும் ஒரே சிந்தையாக ஒரு மனதோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிகிறோம் 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 ஸ்தோத்திரிகிறோம். ஆண்டவரே பரிசுத்தமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் தேவனே உமது ஜெப வீட்டில் பிரவேசிக்க கிருபையை தந்திரே உமக்கு நன்றி ஐயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே உம்மை போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எங்களை சிருஷ்டித்து பரிசுத்தமாக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே விண்ணப்பங்கள் பகுதியில் தேவனே எங்களை தகுதிப்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு ராஜாவே இந்த ஊழியத்தை தெரிந்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஊழியத்தில் பயன்படுத்தி கொண்டு வர விதத்துக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அப்பா. அப்பா அப்பா எங்கள் பலத்தினால இல்லை ஆண்டவரே, இயேசுராஜா உமது கிருபையினால் நாங்கள் நிலை நிற்கிறோம் அப்பா. கர்த்தாவே அணிதினமும் உமது கிருபையை கொடுத்து எங்களை தாங்கி கொண்டு வந்த விதத்துக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. கர்த்தாவே கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் தேவனே நீர் பதில் கொடுத்து கொண்டு வர விதத்துக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்று ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் தேவனே நீர் பதில் தர போதுமானவராக இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஏசையா. கர்த்தாவே நீர் எங்களோடு இருந்து கர்த்தாவே
எங்களை வழிநடத்தி கொண்டு வர விதத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. அப்பா எங்கள் வாழ்நாள் எல்லாம் கர்த்தாவே நாங்கள் உண்மையாக உத்தமாகவும் இருந்து தேவனுக்காக கர்த்தாவே நாங்கள் ஊழியம் செய்ய தேவனே நீர் எங்களுக்கு கிருபையை செய்வீராக ஆண்டவரே. கர்த்தாவே அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. அப்பா எங்கள் விண்ணப்பங்களை கர்த்தாவே நீர் அங்கீகரிப்பீராக. எங்களுக்கு விண்ணப்பங்களை தேவனே நீர் கர்த்தாவே நீர் பதில் கொடுத்து கொண்டு வர விதத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா எங்கள் தஞ்சை தலைமை சபைக்காக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தஞ்சை தலைமை சபையின் தலைமை போதகர் கர்த்தாவே எங்கள் அப்போஸ்தலர் டி ஆசீர்வாதம் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஐயாவை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஐயாவை உமது கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம் அப்பா. அப்பா நீங்கள் பலப்படுத்தி சீர்படுத்தி சிறப்படுத்தி கர்த்தாவை நீண்ட ஆயுசை கொடுத்து தேவனே இன்னும் ஊழியத்தில் கர்த்தாவே அநேகர ரட்சிப்புள் நடத்தக்கூடிய கர்த்தாவே அந்த பங்கு நீர் தந்து அருள்வீராக ஆண்டவரே. ஏசு ராஜாவே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. அப்பா தஞ்சையில் இந்த ஊழியங்கள் கர்த்தாவே தஞ்சாவூர் முழுவதும் தேவனே கர்த்தாவே ஆண்டு கொண்டு ஆளுகை செய்ய கர்த்தாவே நீர் அதிகாரத்தை தந்தருள்வீராக. அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கர்த்தாவே நீர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தேவனே உமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உண்மையாகவும் உத்தமாகவும் தேவனே ஒரு எல்லா பகுதியிலும் கர்த்தாவே சபைகள் ஸ்தாபிக்கப்பட கர்த்தாவே நீர் அவங்களுக்கு கர்த்தாவே கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. இயேசு ராஜாவே அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. உடன் ஊழியம் செய்து வருகின்ற கர்த்தாவே பாஸ்டர் ஜேம்ஸ் பாஸ்டர் ஜேசன் பிரதரை உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். இருவரும் நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே நீர் வழிநடத்தி தருவீராக. அவங்க ஊழிய பாதைகளெல்லாம் தேவனே நீர் விரிவாக்கி தருவீராக. அவங்க செல்லும் இடமெல்லாம் தேவனே நீர் அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. அப்பா அவங்க மூலியமாய் கர்த்தாவே தேவனோட ராஜ்யங்கள் இந்திய தேசத்தில் கட்டப்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்போ ஆத்மநேசத்தில் கர்த்தாவே கர்த்தாவே இந்தியா முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சபைகள் ஸ்தாபிக்கப்பட அது மூலியமாக தேவனோட ராஜ்யங்கள் கட்டப்பட தேவனோட நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. இதெல்லாம் செய்ய தேவனே நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறே. அதுக்காக நமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே மற்றும் ஊழியத்தின் எல்லைகளை தேவனே நீர் விரிவாக்கி தருவீராக ஆண்டவரே. கர்த்தாவே ஊழியத்தின் தேவைகளை நீர் சந்திப்பீராக ஆண்டவரே. அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. மற்றும் திருச்சி தலைமை சபைக்காக நாங்கள் வருகிறோம். வல்லமுள்ள தேவனே அப்பா கர்த்தாவே திருச்சியில் ஸ்தாபிக்கப்பட்ட நோக்கங்கள் கர்த்தாவே அது முற்றிலுமாய் நிறைவேற்றப்பட கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. எங்கள் தலைமை போதகர் மற்றும் கர்த்தாவே எங்கள் அந்தோனியாவை முத கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அவங்களை நீர் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. அவங்க செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனே நீர் பதில் கொடுத்த கர்த்தாவே அபிரவித கர்த்தாவே ஒரு ஆசீர்வாதத்தை பொழிய செய்வீராக ஆண்டவரே. ஊழியத்தில் கர்த்தாவே இந்த பகுதி முழுவதும் தேவனே இந்த ஊழியங்கள் பள்ளிக்கு பெருக கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. இன்னும் அநேக கிளை சபைகள் ஸ்தாபிக்கப்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. வல்லமுள்ள தேவனே சபையில் உள்ள விசுவாசிகள் இன்னும் கர்த்தாவே அநேகமாக பள்ளிக்கு பெருக தேவனே நீர் கிருபை செய்வீராக. கர்த்தாவே ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தேவனே நீர் தந்தருள்வீராக ஆண்டவரே. அப்பா திருச்சியில் இந்த சபை இந்த இடத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட நோக்கங்களும் திட்டங்களும் தேவனே உமது வருகைக்கு முன்பாக கர்த்தாவே நிறைவேற்றப்பட கர்த்தாவே நீர் கிருபை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா போதகர் அம்மாவை உமது கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். அம்மாவை நீர் ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தாவே அம்மா கொடுத்த பொறுப்புகளை தேவனே கர்த்தாவே நீர் அவங்களை ஆசீர்வதித்து கர்த்தாவே நீர் பலப்படுத்த போகிறதுக்காக நமக்கு நன்றி. அவங்க பலவீனத்தில் கர்த்தாவே உமது பலன்கள் பூர்ணமாய் விளங்க கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. மற்றும் பாஸ்டர் சாம்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அவங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் அப்பா. ஊழியத்தில் தேவனே கர்த்தாவே நீர் இன்னும் அவங்களை பள்ளிக்கு பெருக செய்வீராக. தேசம் முழுவதும் அவங்க ஊழியங்கள் பள்ளிக்கு பெருகணும் ஆண்டவரே. வருகின்ற ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கர்த்தாவே அவங்க மூலியமாக அநேக அற்புதங்கள் கர்த்தாவே நீர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறீரே. அவங்களை கொண்டு கர்த்தாவே நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் தேவனே நீர் செய்து தருவீராக ஆண்டவரே. அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா ஊழியத்தின் தேவைகளை கர்த்தாவே நீர் சந்திப்பீராக. வல்லமுள்ள தேவனே இதை தேவைக்க கர்த்தாவே சபைக்கு தேவையான ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். அப்பா கர்த்தாவே சபையின் தேவையில ஒவ்வொன்றையும் நீ நிறைவேற்றி தர வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அப்பா. அப்பா கர்த்தாவே திருச்சி மக்கள் கர்த்தாவே ஆத்மாக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவனே கர்த்தாவின் சபையில் அனிதினம் சேர்க்கப்பட கர்த்தாவே எங்கள் ஊழியத்தை நீர் பெரிதாக்கி தருவீராக ஆண்டவரே. மற்றும் கர்த்தாவே எங்கள் ஊழியக்கார குடும்பங்கள் வெளியிடத்துக்கு செல்லும் போது நல்ல பாதுகாப்பாக கர்த்தாவே நீர் கட்டளை இடுவீராக. போகையிலும் வரிகளும் சமூகம் மின்பாவம் பின்பாவம் சென்று கர்த்தாவே கோணலாவைகளை செவ்வாக்கி தேவனே நீர் வழிநடத்தி தருவீராக ஆண்டவரே. உமது ரத்தத்தை கர்த்தாவே வாகனத்தை மேலே நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. இயேசு ராஜாவை சத்துருவின் கிரிகளிலும் தேவனே நீர் பாதுகாத்து வழிநடத்தி தருவீராக ஆண்டவரே. வல்லமல்ல தேவனே அப்படி செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு கூட்டங்களும் கர்த்தாவே தேவதாசர்களை மறைத்து உமது வல்லமையும் உமது அக்னி வெளிப்படுவதாக. அப்பா வருகின்ற ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உமது வல்லமையால் நிரப்பப்பட்டு கர்த்தாவே
கர்த்தாவே இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே ரட்சிக்கப்பட கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு கூட்டங்களும் கர்த்தாவே இடைக்கலமாக அனுகூலமாய் நீர் மாற்றி தருவீராக ஆண்டவரே. அப்படி தரப்போகிறதுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் பாஸ்டர் நெல்சன் ஜாஸ்பர், சகோதரி பெர்சி, அவங்களை ஆசீர்வதிப்பேராக, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பேராக ஆண்டவரே. வல்லமுள்ள தேவனே ஊழியம் நடத்த ஒரு சொந்த கட்டடத்தை தேவனே நீர் தந்தொருளுவீராக. கர்த்தாவே அவங்க ஆரம்பித்துள்ள கர்த்தாவே டிவி சேனல் கர்த்தாவே நீர் அபிரவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு கர்த்தாவே 2வது சனிக்கிழமை நடைபெற்று வரும் டெஸ்வா கூட்டத்தில் அப்போ அநேகர் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட விடுவிக்கப்பட ரட்சிக்கப்பட கர்த்தாவே அற்புதங்களை காண கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஊழியத்தின் தேவைகள்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் சந்திப்பீராக. கர்த்தாவே பாஸ்டர் டேனியல், சகோதரி ஜபா இருவரையும் ஆசீர்வதிப்பீராக, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. அப்பா தடையென்று இன்னும் உற்சாகமாக ஊழியம் செய்ய தேவனே நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. வல்லமுள்ள தேவனே இதெல்லாம் செய்ய கர்த்தாவே நீர் போதுமானவராக இருக்கிற அதற்காக நமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோமாப்பா. மற்றும் கர்த்தாவே கிளை சபைகளுக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. மாத்தூர், சோழகம்பட்டி, பெரம்பலூர், லால்குடி, மணப்பாறை கர்த்தாவே இந்த கிளை சபைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா உருவாக்கப்பட்ட நோக்கங்களும் திட்டங்களும் தேவனே நிறைவேற்றப்பட கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து தேவனே உமக்காக ஊழியம் செய்ய தேவனே நீர் எழுப்புவீராக. அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் தேவனே கர்த்தாவே தேவனுக்காக கர்த்தாவே உண்மையாகவும் உத்தமாவும் கர்த்தாவே கடைசி வரும் கர்த்தாவே நிற்க தேவனே நீர் கிருபை செய்வீராக. எந்த சத்துருவின் கிரியிலும் கர்த்தாவே எங்கள் சமாதானத்தை கெடுக்காதபடி வல்லமுள்ள தேவனே தேவ சமாதானத்தோடு இந்த ஊழியங்கள் நடைபெற ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நீர் கிருபை செய்வீராக. இன்னும் கர்த்தாவே அந்த கிளை சபைகளின் எல்லைகளை தேவனை நீர் உருவாக்கி தருவீராக. அங்கே இருக்கின்ற ஆத்துமாக்கள் இன்னும் கர்த்தாவே அதிகமாக கர்த்தாவே சபையில் வந்து சேர ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் வழி வகுத்து தருவீராக ஆண்டவரே. இதெல்லாம் செய்ய தேவனே நீர் வல்லமுள்ளவராக இருக்கிறதற்காக நமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அப்பா. மற்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கர்த்தாவே சபையில் முன்னின்று பொறுப்படுத்த நடத்துறவர்கள் மற்றும் ஜெபக்குழு நடத்துறவர்கள் முதல் கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே தேவ சமாதானத்தோடு தேவ ஐக்கியத்தோடும் கர்த்தாவே அவங்க உண்மையாக உத்தம ஊழியம் செய்ய தேவனை நீர் கிருபை செய்வீராக. கொடுக்கின்ற பொறுப்புக்கு கர்த்தாவே அவங்க உண்மையாக செய்ய ஊழியம் செய்ய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. வல்லமுள்ள ஜெபக்குழுவுக்கு பிரயாணம் பண்ணும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல பாதுகாப்பை நீர் கட்டளையிடுவீராக. சத்துருவின் கிரிகள் நெருங்காதபடி வல்லமுள்ள தேவனே நீர் முதலத்த கோட்டையினால் வேலி அமைத்த கர்த்தாவை நீர் பாதுகாத்து கொண்டு வர விதத்துக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இனியும் பாதுகாக்க போகிறதுக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா. இசப்பா இதெல்லாம் செய்ய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறதற்கு உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் கர்த்தாவை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கர்த்தாவை சபையில் நடைபெற்று வருகின்ற அப்பா விடுதலின் உபவாச கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ ஆத்துமாக்கள் கர்த்தாவே மருத்துவர் கைவிட்ட நிலைமையில் வராங்க ஆண்டவரே. சொந்தக்காரங்க கைவிட்ட நிலைமையில் வராங்க ஆண்டவரே. அப்பா பேங்க் ஆஃபீஸர் கைவிட்ட நிலைமையில் வராங்க ஆண்டவரே. அப்படி வரவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உங்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றி தர கர்த்தாவே நீர் போதுமானவராக இருக்கிறீரே, நிறைவேற்றி கொண்டு வருகிறீரே. அதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இன்னும் அநேக ஜனங்கள் கர்த்தாவே இந்த ஜெப வீட்டில் பிரவேசித்து கர்த்தாவே உமது வல்லமையினால் அவங்க விடுவிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே நீர் ஒரு விசை கிருபை தருவீராக ஆண்டவரே. மற்றும் தேவனே வருகின்ற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உம்மால் தொடப்பட்டு கர்த்தாவே ரட்சிக்கப்பட்டு கர்த்தாவே தேவனுக்காக சாட்சியாக நிற்க அவங்க மூலியமாக இந்த தேவனோட ராஜ்யங்கள் கர்த்தாவே இந்த பகுதி முழுவதும் கர்த்தாவே கட்டப்பட தேவனோட நாமங்கள் பிரஸ்தாபப்படுத்தப்பட கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. வல்லமுள்ள தேவனே அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் கர்த்தாவே நீர் எங்களுக்காக கொடுத்த கர்த்தாவே இந்த ஜெபக்குழுவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேவனோட நாமத்தை ஒவ்வொரு பகுதியில் போய் நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தப்பட்ட கர்த்தாவே அந்த பகுதியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறத கர்த்தாவே நாங்கள் காணுகிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த ஊழியங்கள் இன்னும் அநேகமாய் பெருகணும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜெபக்குழு பகுதியிலும் கர்த்தாவே ஒரு ஆலயங்கள் கட்டப்படணும் ஆண்டவரே. தேவனே உமது நாமங்கள் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த ஊழியங்கள் கர்த்தாவே அங்கங்கே கர்த்தாவே பள்ளிக்கு பெருக செய்யணும் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே இந்த கடைசி காலத்தில் சத்துருவின் கர்த்தாவே ராஜ்யங்கள் அழிக்கப்பட்டு தேவனோட ராஜ்யங்கள் கட்டப்பட இன்னும் அநேக ஜெபக்குழுக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தப்பட்டு கர்த்தாவே இந்த பகுதியில் ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவே ரட்சிக்கப்பட்டு கர்த்தாவே அனிதினமும் சபையில் சேர்க்கப்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் கிருபை செய்வீராக. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் கர்த்தாவே ஆயிரக்கணக்கான ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தாவே அந்த அனுபவத்தை தேவனே இந்த காலத்தில் நீர் தந்துள்ளவீராக ஆண்டவரே. அதற்காக தேவனை கொடுத்த பொறுப்பிலும் கர்த்தாவை கொடுத்த காரியத்திலும் கர்த்தாவை நாங்கள் உண்மையாகவும் உத்தமாவும் தேவக்கு பயத்தோடு நடந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. மற்றும் கர்த்தாவே சங்கிலித்தோட ஜெபத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்தவர்கள் அந்த உரிய நேரத்தில் ஜெபத்தை ஆரம்பிக்க கர்த்தாவே விண்ணப்பங்களை ஏறெடுக்க தேவனே நீர் கிருபை செய்வீராக. நிர்விசாரங்கள் எதுவும் இல்லாமல் கர்த்தாவே தேவன் பயத்தோட பக்தியோடும் கர்த்தாவே ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பதில் பெறத்தக்க அவங்க விண்ணப்பங்களை ஏறெடுக்க கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்பா ஜெப வேலையில் கர்த்தாவே எங்கள் ஊழியக்கார குடும்பத்திற்காகவும் ஊழியத்திற்காகவும் கர்த்தாவே சபைக்காகவும் ஜெபிக்க ஞானத்தை தந்தருள்வீராக ஆண்டவரே. அந்த ஜெபத்தில் கொடுக்கப்பட்டுகின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் தேவனே நீர் பதில் கொடுத்து கொண்ட விதத்துக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அப்பா. இன்னும் பதில் தர போதுமானவராக இருக்கிறீரே கர்த்தாவே, அதுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஐயா.
ஆத்மநேசர் ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இலங்கையில் ஆத்மநேசர் ஊழியங்களை கர்த்தாவே ஸ்தாபிக்கப்பட கர்த்தாவே நீர் கிருபையை தந்திரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியத்துக்கு உதவியாக இருக்கின்ற ஆண்களும் பெண்களும் கர்த்தாவே நீர் அபிரவிதமாக நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா அங்கே தேவ வீடுகள் கட்டப்பட்டு சீக்கிரமாக கர்த்தாவே ஆலயங்கள் கட்டப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சீக்கிரமாக கர்த்தாவே ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட ஆண்டவர் இயேசுவே நீர் கிருபையை செய்வீராக. அந்த பகுதியில் கர்த்தாவே ஊழியத்தின் மூலியமாய் கர்த்தாவே இருள்கள் விலகி தேவனுடைய வெளிச்சங்கள் வர ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் கிருபையை பாராட்டும் ஆண்டவரே. சீக்கிரமாக இலங்கை தேசத்தில் கர்த்தாவே ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட கர்த்தாவே நீர் கிருபையை செய்வீராக ஆண்டவரே. மற்றும் மற்ற தேசங்களும் கர்த்தாவே ஆத்மநேசர் சபைகள் ஸ்தாபிக்கப்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் கட்டளை இடுவீராக. அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வல்லமுள்ள தேவனே, அப்பா சபையின் தேவைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே மாத்தூர் ஆலயம் கட்டப்பட அப்பா நீண்ட நாளாக எங்களை இலக்கை பண்ணி கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் தேவனே நீர் அந்த ஜீவ ரிச்சகத்தின் கனி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த அனுபவத்தை கர்த்தாவே நாங்கள் பெற சீக்கிரமாக இந்த கட்டட வேலைகள் துவக்கப்படணும் ஆண்டவரே. அதிகார மனசில் கர்த்தாவே தயவு கிடைக்க கர்த்தாவே நீர் கிருபையை பாராட்டுவீராக. வல்லமுள்ள தேவனே கர்த்தாவே சீக்கிரமாக அந்த ஆலயம் எங்களுக்கு கட்டப்பட்டு சீக்கிரமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் அங்கே பிரஸ்தாபப்படுத்தப்பட அந்த பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நீர் கிருபையை செய்வீராக. கர்த்தாவே அதுக்கு கொடுக்க கரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்துவீராக. அல்லமல்ல தேவனே அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா சபைக்குன்னு ஒரு கல்லறை தோட்டம் நிலம் வாங்கப்பட கர்த்தாவே நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. நீர் குறித்த நாளில் குறித்த நேரத்தில் தேவனே அந்த இடத்தை நாங்கள் கர்த்தாவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் கிருபையை செய்வீராக. ஊழியத்திற்கு தேவை கர்த்தாவே இந்த வாகன தேவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் சந்திப்பீராக ஆண்டவரே. வல்லமல்ல தேவனே மற்றும் கர்த்தாவே பார்க்கிங் வசதிக்கு உண்டான இடத்தை தேவனே நீர் எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி. வல்லமல்ல இந்த இடத்தை நாங்கள் சீக்கிரமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறதுக்காக நமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் கர்த்தாவே அந்நியரை உபசரிக்கிற ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அந்த ஊழியத்தை இன்று வரையும் கர்த்தாவே நீர் அபிரவிதமாக ஆசீர்வதித்து கொண்டு வர விதத்துக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த ஊழியத்தின் மூலியமாக தேவ தூதர்களை கர்த்தாவை உபசரிக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த கிருபைக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் அந்த ஊழியத்தை கர்த்தாவே எங்களுக்குனே நீர் கர்த்தாவே நாங்கள் தந்து அருள்வீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் தேவனே அந்த ஊழியத்தை தேவன் பயத்தோடும் பக்தியோடும் உண்மையாகவும் உத்தமாகவும் கர்த்தாவே நாங்கள் செய்ய கர்த்தாவே நீர் கிருபையை செய்வீராக. மற்றும் அந்த ஊழியத்தின் தடைகள் எதுவும் வராதபடி கர்த்தாவை நீர் பாதுகாத்து கொள்வீராக ஆண்டவர். மற்றும் ஊழியத்தின் தேவைகளை கர்த்தாவை இன்று வரையும் சந்தித்து கொண்டு வர விதத்துக்காக நமக்கு நன்றி. இனியும் சந்திக்க பொதுமானவராக இருக்கிறீர், அதற்காக நமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா சபையில் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமல்ல தேவனே அபிரவிதமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவை நீர் நடத்தி கொண்ட விதத்துக்காக நமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அப்பா கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனே நீர் தனித்தனியாய் கர்த்தாவை நீர் பேசி கொண்டு வர விதத்துக்காக நமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அப்பா. வல்லமல்ல தேவனே அப்பா கர்த்தாவே குடும்பமாக ஆராதனைக்கு தேவன் கர்த்தாவே சபை விசுவாசிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆராதனைக்கு நேரத்துக்கு வர கர்த்தாவே நீர் கிருபையை செய்வீராக. வல்லமல்ல தேவனே சாட்சியுள்ள குடும்பமாய் வாழ கர்த்தாவே அவங்க மூலியமா அநேகர் ரட்சிக்கப்பட கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ளவர்களாய் வாழ கர்த்தாவே நீர் கிருபையை செய்யும் ஆண்டவரே. கடன் பிரச்சனை உள்ளவர்களாம் தேவனே நீர் கடன் பிரச்சனை மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறீரே, அதற்காக நமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். உங்கள் கடன்களை மாற்றி தேவனே அவங்களுக்கு சாட்சியாக நிற்க கர்த்தாவே நீர் கிருபையை செய்வீராக ஆண்டவரே. மற்றும் கர்த்தாவே தொழில் சேவர்கள் நீர் ஆசீர்வதிப்பீராக. மற்றவங்களை காக்கும் எங்களுக்கு கர்த்தாவே அபிரோதமே ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தாவே தேவனுக்கு சாட்சியாய் வாழ கர்த்தாவே நீர் கிருபையை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. படிக்கின்ற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். வல்லமடைந்த பிள்ளைகள் ஞானமாய் இருக்க ஞானமாய் செயல்பட போக்கில் வருத்தலும் தேவதாம் கர்த்தாவே நீர் பாதுகாத்து கொள்ள அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் கர்த்தாவே வேலை இல்லாதவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்குலாம் தகுதியான ஒரு வேலை கிடைக்க ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நீர் கிருபையை செய்வீராக. அப்பா கர்த்தாவே கல்யாணம் ஆகாதவங்களும் கர்த்தாவே ஒரு நல்ல கர்த்தாவே வரன்கள் அமையப்பட தேவனே நீர் கிருபையை செய்வீராக ஆண்டவரே. தட்டைகளை நீக்கி போடுவீராக ஆண்டவரே. ஆதாம் கேவாலை கொடுத்த தேவனே, ஈசாக்கு ரபேலுக்கால கொடுத்த தேவனே கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் அதே போல சபையில் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மற்றும் தேவனே ஆண்டவர் இயேசுவே கர்த்தாவே குழந்தை இல்லாதவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே சபையில் கர்ப்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே நீர் கிருபையை செய்வீராக. வருகின்ற செப்டம்பர் 5 அந்த அற்புதங்கள் நடைபெற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் கிருபையை செய்வீராக ஆண்டவரே. அப்பா கர்த்தாவை இலக்கை பண்ணி கொண்டிருக்க அந்த காரியங்களை கர்த்தாவே அந்த அனுபவத்தை கர்த்தாவே அந்த ஜீவரிச்ச அந்த அனுபவத்தை பெற தேவனே வருகின்ற ஒவ்வொருத்தரும் கர்ப்பத்தின் கனியை கர்த்தாவை நீர் தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களை எல்லாம் கர்த்தாவே மகிழ்ச்சிக்குள் கர்த்தாவை நீர் நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதெல்லாம் செய்ய தேவாதி தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் பொதுமானவராக இருக்கிறீர், அதற்காக நமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா.
கர்த்தாவே பலவித போராட்டத்தினால சபையில் கர்த்தாவே எத்தனையோ பேர்கள் கர்த்தாவே பாடுகள் அனுபவித்து கொண்டிருக்காங்க ஆண்டவரே. அவங்க போராட்டங்களை நீக்கப்படணும், அவங்க தடைகளில் நீக்கப்படணும் ஆண்டவரே, அவங்க பலவீனங்கள்லாம் போக்கப்படணும் ஆண்டவரே, அவங்க சுகபா கர்த்தாவே நன்மையாக இந்த சபையில் கர்த்தாவே சாட்சியாக நிற்க கர்த்தாவே நீர் கிருபையை செய்வீராக. பாடுகள் வந்தாலும் தேவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் மரண பள்ளத்தாக்கள் நடந்தாலும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கின்ற கர்த்தாவே இந்த வார்த்தையின்படி தேவனே நீர் ஒவ்வொரு காரியத்திலும் எங்களோடு இருந்து எங்களை தேர்ச்சி கொண்டு வர விதத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்கி கொண்டு வர விதத்துக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு ராஜாவே வல்லமல்ல தேவனே, சபையில் எத்தனையோ பேர்கள் பலவீனத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தாவே உங்கள் பலவீனங்களாம் நீக்கி தேவனே கர்த்தாவே உங்களுக்கு நல்ல சுகத்தையும் கர்த்தாவே நல்ல பலத்தையும் கொடுத்து தேவனுக்கு சாட்சியாக கர்த்தாவே இங்கே வந்து நிற்க கர்த்தாவே நீர் கிருபையை தருவீராக ஆண்டவரே. வல்லமல்ல தேவனே அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா கர்த்தாவே இந்த தேசத்துக்காக நாங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா. அப்பா தேசத்தில் கர்த்தாவே இளைஞர்கள் கர்த்தாவே சிறுவர்கள் மற்றும் முதியோர்கள் எல்லாம் கர்த்தாவே இந்த மொபைல் ஃபோன் இளையதளத்துக்கும் கர்த்தாவே அடிமையாக இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க அந்த இது அடிமை சங்கிலி விட்டு தேவனே நீர் விலக்குவீராக. அவங்க கண்களை நீர் திறந்து அருள்வீராக ஆண்டவரே, செவிகளை திறந்து அருள்வீராக, இருதயங்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே. அப்போ அந்த கண்ணிகள் தெரிக்கப்படணும் ஆண்டவரே. பிசாசானவன் அவங்க கண்களை கர்த்தாவே திரை போட்டு வச்சிருக்க ஆண்டவரே, இந்த திரைகள்லாம் விலக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா என் தேவனை தேடுகின்ற தேடுதல் தேவனே அவங்களை அறியணும் ஆண்டவரே. வல்லமுள்ள தேவனே நீர் அப்படி செய்ய போகிறதுக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா கர்த்தாவே என் தேசத்தில் இளைஞர் எல்லாம் கர்த்தாவே பலவான் கையில் உள்ள அம்பை போல கர்த்தாவே எல்லாம் பலமாய் மாறணும் ஆண்டவரே. அவங்க பழக்க வழக்கங்கள்லாம் மாறணும் ஆண்டவரே. கர்த்தாவே என் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு இளைஞர்களும் தேவனே உமக்காக அப்போ ஊழியத்திற்காக எழுந்திருக்கணும் ஆண்டவரே. தேவனோட ராஜ்யங்கள் கட்டப்பட கர்த்தாவே நீர் அவங்கள எழுப்புவீராக. அப்பா பவுலைய கண்களிலிருந்து நீர் செதில் எடுத்தது போல தேவனே என் தேசத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் இளைஞரின் கண்களிலும் கர்த்தாவே வாலிப பெண்களின் கண்களையும் தேவனே நீர் செதில் எடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேதங்களை தேட கர்த்தாவே நீர் ஞானத்தை தந்தருள்வீராக ஆண்டவரே. அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. அப்பா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் இந்திய தேசத்தை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பிறக தேசமே நீ பயப்படாத மகிழ்ந்து களி கூறுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. என் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு ஜாதிகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அப்பா மகிழ்ந்து களி கூறத்தக்க கர்த்தாவே உமது வேத வசனத்தில் உங்கள் பிரியமாக இருக்க கர்த்தாவே இரவும் பகலும் கர்த்தாவே தியானித்து நடக்க கர்த்தாவே நீர் கிருபையை செய்வீராக. அப்படி ஆகிப்பட்ட தேவனே ஒரு எழுப்புதல் என் தேசத்தை நீர் தந்தருள்வீராக. அப்பா தேவன் கர்த்தாவே நீர் இந்திய தேசத்தை குறித்து வைத்திருக்க திட்டங்கள் கர்த்தாவே உமது வருகைக்கு முன்பாக கர்த்தாவே செய்து முடிக்கப்பட கர்த்தாவே தேசத்தில் ஒவ்வொரு கர்த்தாவே தேவ பிள்ளைகளை நீர் எழுப்புவீராக. ஆலயங்கள் மேத உமது எழுப்புதல் அக்னியை நீர் போடுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு கர்த்தாவே ஆலயங்களும் தேவனே ஒவ்வொரு ஜப வீடுகளும் தேவனே உமக்காக கர்த்தாவே இரவு பகலும் கர்த்தாவே தேவனுக்காக துதிகளை ஏறெடுக்க கர்த்தாவே நீர் கிருபையை செய்வீராக ஆண்டவரே. மற்றும் கர்த்தாவே தேச தலைவர்கள் எல்லாத்தையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேச தலைவர்களெல்லாம் கர்த்தாவே உமது ஆளுகை கீழே வரணும் ஆண்டவரே. அப்பா என் தேசத்துக்கு நன்மை சேருவல கர்த்தாவே இவங்க காணப்படணும் ஆண்டவரே, மாற்றப்படணும் ஆண்டவரே. கொயவன் கையில் உள்ள கர்த்தாவே களிமண்ணை போல தேவனே என் தேச தலைவர்கள் தேவனே நீர் மாற்றி அமைப்பீராக. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே அப்பா உமக்கு சுத்தமான தலைவர்கள் தேசத்தில் நியமிக்கப்பட கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்பா அரசாங்க அதிகாரிகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகளும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வழியும் இருக்கின்ற ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகளும் தேவனுக்காக பயப்படுற பயத்தோட கர்த்தாவே அவங்க உண்மையாக உத்தமம் கர்த்தாவே அவங்களுக்கு கர்த்தாவே வேலைகளை செய்ய கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்பா எம்எல்ஏ எம்பிகளுக்கு அவங்க கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். தேவனே நீர் இவங்களை வழி நடத்துவீராக. அவங்க மூலியமாக இந்திய தேசத்தில் நன்மைகள் செய்யப்பட கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. என் தேசத்தில் முழுவதும் தேவனோட ராஜ்யங்களும் கர்த்தாவே தேவனோட சுவிசேஷம் எந்தவித தடை இல்லாமல் கர்த்தாவே நடைபெற கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. என் தேவ பிள்ளைக்கு எந்தவித கர்த்தாவே சட்டங்களும் திட்டங்களும் பிசாசின் கிரியிலும் என் தேசத்தில் செயல்படாதபடி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தாவே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்போ உமது நாமத்தினால கர்த்தாவே கர்த்தாவே தேசம் முழுவதும் சுவிசேஷங்கள் கர்த்தாவே சுவிசேஷம் திறந்த வாசல் கட்டைக்கணும் ஆண்டவரே. அது மூலியமே அநேகர் கர்த்தாவை பிரவேசித்து நித்திய ஜீவனை பெற கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. மற்றும் தமிழ்நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. அப்போ தமிழ்நாட்டில் எந்தவித கர்த்தாவே மதுபான ஆலைகளும் கர்த்தாவே மதுபான கடைகளும் இராதபடி அப்போ உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இராதபடி கர்த்தாவை நீர் எடுத்து போடுவீராக. தமிழ்நாட்டில் எந்த கர்த்தாவே லஞ்சங்கள் கர்த்தாவே எந்த கர்த்தாவே சீர்கேடான விஷயங்களும் கர்த்தாவே குற்றங்களும் கர்த்தாவே இல்லாதபடி தேவனே நீர் புதுமையை மாற்றி அமைப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா கர்த்தாவே தமிழ்நாட்டில் கர்த்தாவே தேசத்திலும் மற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே விக்கிரக ஆராதனை இன்னும் பலவித பாவங்களுக்கு அடிமையாக இருக்கின்ற ஜனங்கள் மீட்டெடுக்கப்படும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் அது கிருபை செய்வீராக.
வல்ல தேவா கர்த்தாவே இதெல்லாம் செய்ய நீர் போதுமானவராக இருக்கிறது. அதுக்கு உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அப்போ 2026 நடைபெற இருக்கின்ற கர்த்தாவே அந்த எலெக்ஷனில் கர்த்தாவே உமக்கு சித்தமானவர்கள் ஜெயித்து கர்த்தாவே அந்த கட்டளையில் அமர் கர்த்தாவே அந்த பதிவில் அமர ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் கிருபை செய்வீராக. அப்போ அதன் மூலியமா தேவனோட ராஜ்யங்கள் கட்டப்பட கர்த்தாவே நீர் கிருபை செய்யும். அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்று இயேசு ராஜாவே இன்று பிரயாணம் படுகின்ற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் நீர் கர்த்தாவே நீர் பாதுகாத்து வழி நடத்தி தருவீராக. விபத்துகள் எதுவும் ஏற்படாதபடி கர்த்தாவே இயற்கை சீற்றங்கள் எதுவும் கர்த்தாவே இன்று ஏற்படாதபடி கர்த்தாவே நீர் பாதுகாத்து வழி நடத்தி தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லமல்ல தேவனே, எங்கள் ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்கள் ஜெபத்துக்கு கர்த்தாவே நீர் ஆமென் என்றும் பதில் தர போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமுள்ள தேவனே, எங்களுக்கு முது கரத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களுக்கு ஆண்டு கொண்டு ஆளுகை செய்யும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்வம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையில் பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நாம் துதித்து பாடும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வார்த்தையின்படியாக இந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்துடைய நிழலிலே தங்க பரிசுத்தமுள்ள தேவன் அனுகிரகம் செய்வராக. பாடலை பாடி மேம்படுத்தும். உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. என் புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. என் புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறீர், உம் கூடாரத்தில் ஒளித்து வைக்கிறீர். தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறீர், உம் கூடாரத்தில் ஒளித்து வைக்கிறீர். கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரணர் நீரே. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரணர் நீரே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே.
உம்மை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். நான் உம்மை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர். என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர். என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். உம் காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர். நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். உம் காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர். ரட்சிப்பு நீரே, என் இரட்சகர் நீரே. நான் சுகமாய் வாழ காரணர் நீரே. ரட்சிப்பு நீரே, என் இரட்சகர் நீரே. நான் சுகமாய் வாழ காரணர் நீரே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. என் புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லக்கடவர்கள். பல தேசங்களில் சேர்க்கப்பட்டவர்கள் கர்த்தரை துதிக்கணுமா? சேர்க்கப்பட்டவர்களெல்லாம் நாமெல்லாம் கர்த்தரால் சேர்க்கப்பட்டவர்கள், அவரோடு சேர்க்கப்பட்டவர்கள், சபையில் சேர்க்கப்பட்டவர்கள் கர்த்தருக்கு. ஆகவே ரட்சித்து சேர்க்கப்பட்டவர்கள். ஆங்காங்கே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமெல்லாம் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம், துதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 50வது வசனம். இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். நல்ல கவனிங்க. இயேசு அதை கேட்டு பயப்படாதே என்றார். அதாவது இங்கே ஒரு பயப்படத்தக்க ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு ஒரு தகப்பன் அருமையானவர்களை, தன் மகள் மரணத்தோடு போராடுகிறார்.
கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே ஜபாலய தலைவனாக இவர் யாரா, அவருடைய மகள் கூட்டிக்கிட்டு சரி இயேசு வர்றார். வந்துக்கிட்டு இருக்கையில் வர்ற வழியெல்லாம் சுகம் ஆகிக்கிட்டு இருக்காங்க. வந்துக்கிட்டு இருக்கையில் பெரும்பாடு உள்ள ஒரு அம்மாவை சுகம் அடைகிறாங்க. இந்த நேரம் பார்த்து ஒருவன் வந்து சொல்கிறான், உன் குமாரத்தி மரித்து போய்விட்டால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அவ்வளோ, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் பிள்ளை செத்துடுச்சு அப்படின்னு. இந்த நேரத்தில் அவன் முகம் எப்படி இருக்கும், இதை கேட்டோன்னு அவன் எப்படி இருந்திருப்பான். அந்த சூழ்நிலையை பார்த்தோன்னு அடுத்து சொன்னார், பயப்படாதே என்றார். கர்த்தருக்கு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன்னா கேட்ட வார்த்தை பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, கலக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உடனே இயேசு சொன்னார், பயப்படாதே. ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதுமே நம்முடைய பயத்தை போக்குகிறது. பயமானது வேதனை உள்ளது, பயமானது வேதனை உள்ளது அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பயத்தை போல ஒரு வேதனை எதுவுமே கிடையாது. சிலர் பயந்து பயந்தே இந்த உலகத்தில் வாழ்வாங்க. பிரச்சனை, கடன், வியாதி, வறுமை, இப்படி பேயை குறித்து இப்படி பலவிதமான பயங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை கலங்கடிக்கிறது, நிம்மதியை கெடுக்கிறது, தூக்கமின்மையை போக்குகிறது. அது நிமித்தம் பல வியாதிகள் வருகிறது. அருமையானவர்களே, அதனால தான் இந்த வேதம் எவ்வளவு தெளிவாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பயப்படாதே கர்த்தருக்கு, இப்படி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆபிரகாமை பார்த்து ஆதியாகமம் 15:1 கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். கேடகம்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நான் உனக்கு கேடகம், வருகிற பிரச்சனைகளை தடுக்கிறவர் நான், தடுத்து நிறுத்துகிறவர் நான். கர்த்தருக்கு ஆமாம், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளணுமா, அப்போ தான் அக்கினி அஸ்திரங்கள்லாம் அதை அவித்து போடுமா. ஆகவே மகா பெரிய பலன்றார் பாருங்களேன், நான் உனக்கு மகா பெரிய பலனாய் கர்த்தருக்கு இருக்கிறேன், பயப்படாதே. அப்போ தான் ஒரு பெரிய ராஜாக்களை ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். ஆபிரகாமும் அவங்க ஆட்களும் வேலைக்காரர்கள் ராஜாக்களே ஜெயிச்சிருக்கிறாங்க பாருங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள்னா சும்மா வைப்பான், அவனோட ஒரு கூட்டமே போயிருக்கும், இராணுவமே போயிருக்கும். அதெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்து நிற்கிறார் ஆபிரகாம். அவர் ஆசீர்வதிக்க அப்பத்தோடும் திராட்சரசத்தோடும் மெல்கிசேதேக்கு வந்து நிற்கிறார் வரவேற்பு. நீ ஜெயங்கொண்டவன், நீ ஜெயிச்சவன். எப்பொழுதுமே நம்ம ஜெயிக்கிறவங்களாக இருக்கணும், கர்த்தருக்கு ஜெயங்கொண்டவர்களாக இருக்கணும். ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பானா. அதனால் பயப்படாதீங்க. பயம், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்றாரு, அந்த ஜபாலய தலைவனை பார்த்து சொல்றார், பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை விசுவாசம் உள்ளவனாயிரு. என்ன உள்ளவனாய்? விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவார். அப்படின்னா சுகமாவார், அவள் உயிர்ப்பிக்கப்படுவாள். சாகட்டும், எப்படி பாருங்க, இயேசு கூட இருக்கும் பொழுது என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, விசுவாசம் உள்ளவனாயிரு. தைரியம் உள்ளவனாயிருக்குன்னு சொல்லியிருக்கலாம், அதான் பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ தேவை விசுவாசம், தைரியம் ரெண்டாவது. ஆனால் பைபிளில் சொல்லியிருக்கு, பேதுரு எழுதும் பொழுது விசுவாசத்தோடு தைரியத்தையும் கூட்டிக்கின்றார். ஆனால் இப்போ தேவை, இப்போ இந்த நேரத்தில் என்ன வேணும்? விசுவாசம். ஏன்னா 11ஆம் அதிகாரம் எபிரேயரில் முதல் 2 வசனங்களை வாசிச்சிங்கன்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எதனாலே நற்சாட்சி பெற்றார்கள்? நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முற்பிதாக்கள்
இவங்கெல்லாம் நல்ல சாட்சி பெற்றிருக்கிறாங்க விசுவாசத்தினாலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் நம்பப்படுகிறன்னு ஒரு உறுதி. விசுவாசத்தில் மாத்திரம் உறுதியாக இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? ஒரு உறுதி வேணும். விசுவாசத்தில் நமக்கு ஒரு உறுதி வேணும். உறுதி உள்ளவர்களாக இருங்கள். விசுவாசிக்கும் பொழுது மகிமை தேவ மகிமையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தை அழிக்கணும்னு பிசாசு வருவான். ஆண்டவர் சொன்னார் சீசர்களை பார்த்து, அதுவும் விசேஷமாக பேதுருவை பார்த்து சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31, 32 இந்த வசனங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா என்ன சொல்கிறார் பாருங்க. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டே நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். என்ன சொல்றாரு? எல்லாரையும் சொல்லிட்டு சீமோனை பார்த்து சொல்றாரு, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி. இந்த புட்டமிடுதல்ல, இந்த சோதனையில் கோதுமை சுலகினால புட்டைக்கிறது போல சாத்தான் உங்களை புட்டைக்க என்கிட்ட பர்மிஷன், அனுமதி கேட்டான். என்கிட்ட உத்தரவு, ஒரு அனுமதி கேட்டுட்டான், கொடுத்துட்டேன் அப்படின்னு விட்டுற வேண்டியதானே. யோபு மாதிரி யோபுக்கிட்டலாம் சொல்லலை. அவன் உறுதியாக இருப்பான்னு யோபுவை பற்றி கர்த்தருக்கு தெரியும். ஒதுங்கிக்கிட்டார். கொடுத்துட்டு அவன் கையில் கொடுத்துட்டு கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டார். அவர் தேடி தேடி பார்க்குறாரு இந்த சோதனையில் யோபு கர்த்தரை. ஆனால் எங்கே தேடினாலும் அவரை காண முடியலைன்றார், ஒதுங்கிக்கிட்டார். ஆனால் யோபுவின் மேலே கர்த்தருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. கர்த்தருக்கு ஆமாம், இந்த சோதனையில் சாத்தான் தோற்கடிக்கப்படுவான்னு கர்த்தருக்கு தெரியும். வென்றது யார்? கர்த்தர் தான் ஜெயித்தார். ஆமாம், 2 முறை வந்தான். 2 முறை வந்தவன் அதுக்கப்புறம் வரலை, தோற்கடிக்கப்பட்டு போயிட்டான். கர்த்தருக்கு தெரியும் யோபுவை குறித்து. ஆனால் சீமோனை குறித்து அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை. அதனால தான் சொன்னார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக என்ன செஞ்சேன்? வேண்டிக் கொண்டே. ஏன்னா பிசாசு எப்போதுமே சாத்தான் நம்ம விசுவாசத்தை அழிக்க வருவான். கர்த்தர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை குலைத்து போட வருவான், ஒழித்து போட வருவான். பக்கத்துலேயே பேசுகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா யார் மூலமாவது அந்த சத்தம் வரும், அதெல்லாம் அவ்வளவுதான் நீ க்ளோஸ்ன்றான். அது முன்னே 10 பேரை எழுப்பிடுவான், எழுப்பி பேச வச்சிருவான். அந்த சத்தம் நம்ம வரும், நம்ம நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவன் சொல்கிறான் பாருங்க, மறித்து போயிட்டா உன் பிள்ளை, அவனை விட்டுறியா, வா அடுத்த வேலையை பார்ப்போம். கர்த்தருக்கு ஆண்டவர் நீ போ, நான் வரமாட்டேன்னு சொல்லலை. விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே. நீ என்னவாயிரு? நீ விசுவாசம் உள்ளவனாயிருந்தால் உன் மகள் ரட்சிக்கப்படுவாள். இதுதான், நீ விசுவாசம் உள்ளவராயிருந்தால் உன் மகள் உயிரோடு எழும்புவாள். கர்த்தருக்கு. ஆகவே விசுவாசத்தை அழிக்கக்கூடியவன் சாத்தான். கர்த்தர் மேலே உள்ள விசுவாசம், வசனத்தின் மேல் உள்ள விசுவாசம் கர்த்தருக்கு அழிச்சிருவான். சாசு அவ்வளவு தந்திரவாதி. ஆண்டவர் பேதுருவை பார்த்து இன்னொரு இடத்துல சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? அங்கே சொன்னார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டேன், நீ குணப்பட்ட பின்பு. இன்னும் அவன் குணப்படலை. பார்த்துங்க, கூடவே இருந்தாலும் குணப்பட வேண்டியது சில விஷயத்தில் இருக்குது. சபைக்கு வந்தாலும் நம்ம குணப்பட வேண்டிய சில காரியம் இருக்குது. இன்னும் நம்ம குணப்படாமல் சில விஷயத்தில் இருக்கிறோம். சீசன் தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ குணப்படலைன்றார். நீ குணப்பட்ட பின்பு, நீ குணப்பட்டு நீ ஸ்திரமாகி பிறகு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து. இப்போ அவங்க நாங்கள் ஸ்திரமாக இல்லை, இன்னும் ஆடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கூடவே சீசர்கள் இருந்தாலும் அப்படின்னா சபைக்கு வர்ற அநேக இன்னைக்கு ஸ்திரமாக இல்லை. விசுவாசத்தில் ஒரு ஸ்திரை இல்லை, உறுதி இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அநேக விஷயங்களில் ஸ்திரப்பட வேண்டி இருக்கிறது. சொல்கிறார் பாருங்க,
நீ குணப்படணும், குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. இங்கே சொல்றாரு, இயேசுவை பார்த்துக்கிட்டே இருந்தவர் பிரச்சனையை பார்த்துட்டார். அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்மளும் அப்படிதான் அநேக நேரத்தில் ஐயோ என்ன பிரச்சனைகள் வந்து மோதுது, சீற்றங்கள் வருது, கடலின் சீற்றங்கள், கொந்தளிப்புகள், காற்றுகள் வரும்பொழுது இயேசு அங்கதான் நிற்கிறாரு. அங்கதான் இயேசு நிற்கிறார். அந்த கடல் மேலே தான் நிற்கிறார். நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். இவரும் நடந்து போனவர் தான். ஆனால் இப்போ பிரச்சனையை பார்த்துட்டா நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பிரச்சனைகள், ஐயோ என்ன ஆகுமோ, இயேசுவை பார்க்கிறதை நிறுத்தக்கூடாது, விடக்கூடாது. தாவீதுக்கு வராத பிரச்சனையா? அவர் சொல்கிறார், கர்த்தரை முன்னே நிறுத்தி நோக்கிக்கிட்டே இருந்தாராம் அப்படின்னு அப்போஸ்தலர் 2:25 படிக்கிறோம். கர்த்தருக்கு நோக்கி கொண்டே இருந்தேன். சங்கீதம் 16:8 சொல்கிறார், கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக எப்போதும் வச்சிருக்கணும், எப்போதும் வச்சிருக்கணும். பிரச்சனை நேரத்தில் மாத்திரம் கொண்டு வரக்கூடாது, தேடக்கூடாது. எப்பவும் அவர் நமக்கு முன்னே இருக்கணும். கர்த்தருக்கு இப்போ பிரச்சனைகளை பார்த்த உடனே பேதுரு என்ன பண்ணுறாரு? ஏன் இயேசுவை காண்றதை விட்டுட்டார், அதை கண்டுட்டார். இப்போ காற்று பலமாக இருக்கிறதை கண்டவர். இவர் தான் ஒரு கடலுக்குள்ளே மீன் பிடிக்கிறார். கலிலேயா கடலை அத்துபடி இவருக்கு. ஏன்னா அங்கே தான் தொழிலே அதுதான். ஆனால் இப்போது ஒரு அற்புதம், கடலில் நான் வரட்டுமா நீரே ஆனால், ஒரு சந்தேக கேள்வி. சந்தேக கேள்வியில் நடக்கிறார். அவருக்கே ஒரு என்னடா இது வரைக்கும் நம்ம படகுல போய் போட்டில் போய் மீனைத்தானே பிடிச்சோம், இப்போ கடலில் நடந்ததே இல்லையே, இப்போ நடக்கும் ஒரு சூழ்நிலை வந்துருச்சேன்னு சந்தோஷப்பட்ட அந்த சந்தோஷத்தின் நடுவில் காற்றை பார்த்தார். காற்று பலமாக இருக்குதான். சில நேரம் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். இவன் இதில் எப்படி இருக்கிறான், என்னை பார்க்குறானா, என்னை நோக்குறானா, இல்லை காற்றை பார்க்குறானான்னு. ஏன்னா அவர் தான் அதை அனுமதிக்கிறார். சில நேரம் அனுமதிப்பார். நம்ம வாழ்க்கையில் சிலது அனுமதிக்கப்படும். கர்த்தருக்கு இந்த நேரத்தில் இவன் என்ன பார்க்குறானா, பிரச்சனையை பார்க்குறானா, என்ன பார்க்குறானா, காற்றை பார்க்கிறானா, அப்படிதான். இப்போ காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து, அங்கே தான் பிரச்சனையே. பார்த்தீங்களா, பயம். வாழ்க்கையில் இந்த பயம் எங்கேயும் தொத்தும். நம்ம நினைக்கிறோம் பேயை கண்டு தான் பயப்படணும். இல்லை, இப்போ காற்றை கண்டே பயம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போதீங்களா, அதை பார்க்கும் பொழுது பயம் வருது, கீழே போகிறோம். ஆனால் ஆண்டவர் உடனே அவனை கடிந்து கொள்ளலை, கையை பிடிச்சிட்டார். அவர் என்ன பண்ணார்? அவனை பிடித்து இப்போ அவர் பிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இல்லை, சில நேரம் நம்ம பிடிச்சிடுவார், விட்டுற மாட்டார். பிடித்து அற்ப விசுவாசியை பிடித்து கையை பிடிச்சுக்கிட்டு கேட்கிறார், அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்ட? சந்தேகம் என்பது நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள விடாது. அது காற்றினால் அடிக்கிற அலையை போல. சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கணும்னு யாக்கோபு 1 அதிகாரத்தில் எழுதுகிறார். ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது என்ன படக்கூடாதான்? எவ்வளவாகிலும் சந்தேகப்படக்கூடாதான். சந்தேகப்படுகிறவன் எப்படியா? ஆமாம், அடிபட்டோடுகிற கடலின் அலைக்கோப்பாய் இருக்கிறான். சந்தேகப்படக்கூடாது. இப்போ இவர்கிட்ட என்ன விசுவாசம் இருந்துச்சு? அற்ப விசுவாசத்தில் தான் கொஞ்சம் நடந்தார். அதனால தான் அற்ப விசுவாசம். முழு விசுவாசம் இருந்தால் முற்றிலும் நடந்திருப்பார். இந்த அற்ப விசுவாசம் கொஞ்சம் நடக்க வைக்கும். இன்னொரு பார்த்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரம் 27வது வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவில போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். ஒரு சீசனை அற்ப விசுவாசம் கொஞ்சம் நடந்ததுனால, 2 ஸ்டெப்பு வச்சதுனால, அந்த 2 ஸ்டெப்பு வச்சதும் அற்ப விசுவாசன்ட்டார். அடுத்து ஒருவரை பார்த்து அவிசுவாசினே சொல்லிட்டார். அவர் தான் நம்ம தேசத்துக்கே வந்து பெரிய
மாற்றங்களை உண்டாக்கினார். மார்த்தோமா சர்ச் வந்ததெல்லாம் கேரளாவில் அவர் நிமித்தம்தான். கேரளாவில் ஒரு அசைவு அவர் காலத்தில் கர்த்தருக்கு அநேக சாட்சிகளை சொல்லலாம் அவரை குறித்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதமான ஒரு மனிதன். இயேசு முழு உலகத்துக்கு ரத்தம் சிந்தினார். தோமா நம்ம தமிழ்நாட்டிலே நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அதெல்லாம் இவ்வளோ பெரிய கிருபை தெரியுங்களா? சென்னை மாகாணத்தில் அவர் ரத்தம் சிந்தியிருக்கிறார். எத்தனை மிஷனரிகள் ரத்தம் சிந்தியிருக்கிறாங்க. அதில் முதல் மிஷனரி நம்மால் தான் கர்த்தருக்கு. ஏன்னா அவரை விசுவாசி ஆக்கி அருமையானவர்களே, ஒரு வல்லமையுள்ள ஒரு தேவ மனிதனாய், ஒரு அப்போஸ்தலரில் ஒருவராய் அடையாளங்களை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நேரம் ஒரு மன்னருடைய ராஜகுமாருடைய கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு எல்லாம் போய் இருந்தான். அங்கே ஒரு மதவாத சக்தி இந்த காலத்தில் நம்ம ஓங்கி இவங்க உட்காந்துருக்கான்னு அடித்தானா. அடிச்சுட்டு உன்னைக்கிட்ட உட்காந்துருக்க பாருன்னு எழுப்பி போயிட்டான். கொஞ்ச நேரத்தில் ஒருவன் சொன்னான்னா, ஒன்று அரைஞ்சார்ல ஒரு நாய் அவர் கையை கடிச்சு பிச்சிருச்சு அப்படின்னான். ஓடி உடனே அவரை கொண்டு வந்தாங்களாம். ஒரு கையை வச்சு ஒரு ஜெபம் பண்ணாராம். அப்படியே பிச்சிருச்சான். கையை தனியாக எடுத்துருச்சான். அந்த கையை ஒட்ட வச்சாராம். உடனே சுகமாயிடுச்சான். இது ஒரு சாட்சி கர்த்தருக்கு. இதுபோல் அநேக சாட்சிகள். ஆகவே ஒரு அவிசுவாசியாக இராமல் யாராயிரு? விசுவாசியாயிரு. இன்னைக்கு நாம் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவிசுவாசம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடுத்துடும். வாயிலிருந்து பேசுகிற வார்த்தையெல்லாம் ஒரு விசுவாசமுள்ள வார்த்தையாக நம்ம பேசணும். அவிசுவாசமான வார்த்தையை நம்ம அறிக்கையிடக்கூடாது. கர்த்தருக்கு நம்ம வாயில் விசுவாசத்தை கடைசி வரைக்கும் அறிக்கையிட்டுக்கிட்டே இருங்க. அறிக்கையிடுங்க. கர்த்தருக்கு ஒரு சொன்னான்னா, ஓரல் ராபஸை பார்த்து, என்னங்க நீங்கள் ஜெபிச்சுட்டு வந்தீங்க, அவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படி ஆயிட்டாங்கன்னு அவர் சொன்னாராம். அவருக்கு ஒரு சோர்வை உண்டாக்குறான். சொன்னாராம், என் வேலை ஜெபிக்க வேண்டிய வேலை, கிரியை செய்ய வேண்டியது அவருடைய வேலை. கர்த்தருக்கு அவரே ஒரு வல்லமையான ஊழியக்கார். ரொம்ப பெரிய பெரிய மிரக்கல்ஸ் அற்புதங்கள் நடந்தது. அந்த ஓரல் ராபர்ட் சொன்னது என்னென்னா, என்ன கர்த்தர் ஜெபிக்க அனுப்புனார், நான் போய் ஜெபித்தேன், கிரியை செய்கிறது அவன்ட்டான். அவன் திரும்பி போயிட்டானா. கர்த்தருக்கு ஆகவே என்ன பண்ண, அற்ப விசுவாசம் வேண்டாம், அவிசுவாசம் வேண்டாம். யூதாவின் புஸ்தகம் 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? யூதாவின் புஸ்தகம் 5வது வசனம், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்தில் இருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். பார்த்தீங்களா? விசுவாசியாதவர் ரட்சித்தாரு, அடையாளங்களை செய்தார், அற்புதங்களை செய்தாரு. அதுக்குன்னு ஒரு தேவ மனுஷன் அனுப்பினாரு. கர்த்தருக்கு இவ்வளவு நடந்தும், இவ்வளவு அற்புதங்களை கண்டும், 10 விதமான வாதைகளை கண்டும் வெளியே வந்தவன் கிட்டத்தட்ட விசுவாசம் இல்லாமல் போயிட்டான். கானானை நோக்கி அவனுக்கு ஒரு கானானின் தரிசனமே இல்லை. பாருங்க, கானானை குறித்த ஒரு தரிசனமே இல்லாமல் போனபடியினால்தான் விசுவாசமே இல்லை. ஆனால் கானானை குறித்த ஒரு தரிசனத்தோடு போன காலேபின் ஜோசுவாவும் அடியெடுத்து வச்சுட்டாங்க, சுதந்திரிச்சுட்டாங்க. நமக்கு பரலோகத்தை குறித்த ஒரு தரிசனத்தோடு தான் நம்ம டிராவல் இருக்கணும், பிரயாணம். நமக்கு எதை குறித்த தரிசனம்னா பரலோகத்தை குறித்த ஒரு தரிசனம். பூமிக்குரிய தரிசனமே நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு நமக்கு நித்திய ஜீவனை குறித்த ஒரு தரிசனத்தோடு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அப்படின்னு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கத்தான் நீ அழைக்கப்பட்டவன். அதனால நமக்கு அழைப்பு அதுதான். நமக்கு தரிசனம் எல்லாம் பரலோகம்தான், நம்முடைய குடியிருப்பு பரலோகம்தான். ஏதோ இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், அதனால நீ வறுமையாக வாழக்கூடாது, நீ ஒரு நோயாளியாக வாழக்கூடாது, நீ ஒரு கடங்காரனாக வாழக்கூடாது. நீ இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமை போல சுதந்திரிக்கணும். கர்த்தருக்கு சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை கட்டாயம் இந்த பூமியை சுதந்திரிக்கணும். ஆனால் நம்ம தரிசனம் இந்த பூமியோடு அல்ல, நம்ம மேலானவைகளை பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். பூமிக்குரியவைகளை மாத்திரம் அல்ல, அதில் சொல்கிறார் பூமிக்குரியவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்லன்ட்டார். கொலோசியர் 3:1. கர்த்தருக்கு
ஆகவே மேலானவைகளை கிறிஸ்துவின் வலது பாரிசத்திலுள்ள மேலானவைகள், அவருடைய வலது பாரிசத்தில் மேலான ஆசீர்வாதங்கள் இருக்குது, உன்னதமான ஆசீர்வாதம் இருக்குது, உன்னதத்துக்குரிய காரியம் இருக்குது. கிறிஸ்துவின் வலது பாரிசம் என்பது ஒரு இடம் கர்த்தருக்கு. ஆமா, முக்கியமான ஸ்தானம் அது. அது ஆண்டவர் நமக்குன்னு அநேக ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். அதை நாம் சுதந்திரிக்கணும். அதற்குரிய விசுவாசம் நமக்கு தேவை. அதனால விசுவாசியாதவெல்லாம் அழிச்சிட்டார், முடிஞ்சிருச்சு ஜோலி. விசுவாசம் உள்ளவெல்லாம் நடன்ட்டார், அவன் சந்ததி போகுது. கர்த்தருக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ விசுவாசிக்கணும். கர்த்தர் மேலே நமக்கு ஒரு அளவு கடந்த விசுவாசம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம், இன்னொரு வசனம் அதுக்கு முன்னே சொல்லிடுறேன். அப்போஸ்தலர் 4:4 வாசிங்க. 4:4 வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர், சிலர் இல்லை, அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. அந்த நாட்களில் தான் எழுப்புதலின் காலம். அப்போ சில பிரசங்கம் பண்ணும் பொழுது வசனத்தெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க, வார்த்தையை. அதில் 5000 பேர் விசுவாசித்தாங்களாம். எத்தனை பேர்? இப்போ நமக்கு எதன் மேலே விசுவாசம் வரணும்னா வசனத்தின் மேல், வார்த்தையின் மேல். கர்த்தருக்கு வசனத்தை கேட்கும் பொழுது நமக்குள்ளே என்ன வரணும்? இப்போ வசனம் வந்துக்கிட்டு இருக்கு, வார்த்தை வருகிறது. எதுக்கு பிரசங்கம்னா விசுவாசத்துக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. விசுவாசிக்கணும், வசனத்தை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். வார்த்தையின் மேல் நமக்கு ஒரு விசுவாசம். சொல்கிறாருல்ல 119ஆம் சங்கீதம் 49 சொல்கிறாரு, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தரணும், அதுவே என் சிறுமையில் ஆறுதல் என்றார். 50வது நம்ப பண்ணின ஒரு வசனம் நமக்கு ஒரு நம்பிக்கையை, நமக்கு ஒரு விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய வசனம், வார்த்தை. ஏன்னா அந்த வார்த்தையை தான் நமக்கு விசுவாசம். இன்னைக்கு வீணானதெல்லாம் விசுவாசிக்கிறாங்க. ஒருவன் கயிறை விசுவாசிக்கிறான், போனால் அந்த பூசாரிட்ட போனால் கயிறு கட்டுவார். படிக்காதவன்லேருந்து படித்தவன்லேருந்து கிட்டத்தட்ட மந்திரியிலேருந்து எல்லாருமே அதான். பெரிய பெரிய தலைவர்கள்லாம், அதுவும் சிலர்லாம் விதவிதமான கயிறை கட்டியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கர்த்தருக்கு கையில் வெள்ளை, சிகப்பு, கருப்பு, ஒவ்வொரு விதத்துக்கும் ஒரு அர்த்தம் போட்டிருப்பாங்க. இருக்கட்டும், அவங்களுக்கு அதன் மேலே விசுவாசம். இதை கட்டினா நமக்கு எந்த சூனியமும் வராது, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. இருக்கட்டும், நம்ம ஜெயிக்கிறதுக்கு வசனம்தான், வார்த்தையை விசுவாசிக்கணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். ஏன்னா 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது, வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது, ஜெயத்தை கொடுக்கிறது. அதனால வசனத்தை கேட்கும் பொழுது ஒரு விசுவாசம் வருது. 5000 பேர் வசனத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்படுறான், ஞானஸ்நானம் பெறாங்க, சபையில் சேர்க்கப்படுறாங்க, கர்த்தரண்டை வர்றாங்க. வசனத்தை விசுவாசிங்க. நீங்கள் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனங்களை படிச்சீங்கன்னா, பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. நல்ல கவனிங்க, ஒரு பிரசங்கியார், ஒரு அப்போஸ்தலன் பேசுகிறத கேட்கணும். இன்னைக்கு அநேகர் இங்கே பிரசங்கம், ஞாயிற்றுக்கிழமை சில நேரம் பார்ப்போம், இங்கே பிரசங்கம் பண்ணணும், போன எடுத்துக்கிட்டு வெளியே போய்கிட்டு இருப்பாங்க, ஆராதனை நடக்கும் போய்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எந்த அளவு நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க, வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு ஏன் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே உட்காந்தான்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான்னா, இங்கே நம்ம கண்கள்லாம் போதகர்களை பார்க்கணுமா? உன் கண்கள் உன் போதகர்களை, அப்பா அவர்கள் உனக்காக ஜெபிக்கிறவர்கள், போதிக்கிறவர்கள், அவர்கள் உனக்கு மறைந்திருக்க மாட்டார்கள். கர்த்தருக்கு போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார், உள்ளே போகலை. போதகர் வெளியே நிற்கிறாரு, ஊருக்கு வெளியே நிற்கிறாரு, வீட்டுக்கு வெளியே இல்லை, ஊருக்கு வெளியே நிற்கிறாரு. 2 சகோதரிகள் அழுதுகிட்டு இருக்காங்க, இழப்பு போகிறாங்க பாருங்க.
அப்போ போய் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன், அவ்வளவு ஒரு நம்பிக்கை, அவ்வளவு அவங்கள உருவாக்கி வச்சிருந்தார் விசுவாசத்தில். அந்த இயேசு என்ற போதகர் அந்த 3 பேரையும் விசுவாசத்தில் உருவாக்கி வச்சிருந்தார். 2 பேருமே என்ன சொல்ற, நீர் இங்கே இருந்தீரானால் மரித்திருக்க மாட்டான். எவ்வளோ பார்த்தீங்களா நம்பிக்கை ஒரு போதகர் மேலே. இன்னைக்கு போதகரை ஒரு பிரசங்கியார மக்கள் நம்பத்தக்கது இல்லை. ஏன்னா சிலர் பண்ணுற அட்டூழியம், சிலர் ஊழியம் செய்யல அட்டூழியம் பண்ணுறதுனால. அதனால் நம்ம போதகர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கங்க. நல்ல போதகர்களை, நல்ல மெய்ப்பர்களை, நல்ல அப்போஸ்தலர்களை, சுவிசேஷர்களை சபையில் ஊழியத்தில் கொடுத்துருக்கிறார். நம்ம ஐக்கியங்களில் பாருங்கள், அவங்க யாருன்னு பாருங்கள், அடையாளத்தை பாருங்கள், கர்த்தருக்கு அவங்களுடைய செயல்களை பாருங்கள். அருமையானவர்களே, நாளானது அவருடைய நடத்தைகளை விளங்க பண்ணக்கூடியது. சரி, இப்போ பவுல் பேசுகிறாரு. ஒரு சப்பானி, பிறவி சப்பானி, முடவன், இவனை குறித்து முடவன், கால்கள் வழங்காதவன். விளங்காத கால் இப்படி இருக்கும், நடக்க முடியாது, கோணல் மாணல்மா இருக்கும் சில நேரம். பிறந்ததிலிருந்து அவன் முடவனாக இருக்கிறான். அப்போ அவன் பவுல் பேசுகிறதை கேட்கணுன்ற, செவி கொடுக்கணும். பவுல் பார்க்குறாரு, எத்தனையோ பேர் அங்கே கேட்டுக்கு இருந்திருப்பாங்க. ஆனால் இவனுடைய கேட்குதல் விசுவாசத்தை கொடுத்தது, ரட்சிப்புக்கு ஏற்ற. இப்போ இந்த வார்த்தையை நீங்க கேட்குறீங்க, உங்களுக்கு ஒரு ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இப்போ வரணும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே ஒரு அற்புதத்தை இப்போ செய்யணும். உங்கள் கட்டுகளை உடைக்கணும், உங்க நோயை சுகமாக்கணும். இதுதான் மெடிசன். வார்த்தை இருக்கு பாருங்க, இதான் வசனம் தான். வசனத்தை அனுப்புறாராம் எதுக்குன்னா குணமாக்க. வசனத்தை அனுப்பி நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். வசனம் கடைசி காலத்தில் வார்த்தை கர்த்தருக்கு. அவன் பார்த்தா இவனுக்கு ரட்சிப்புக்கு, இவன் சுகமாக்கக்கூடிய, சுகத்தை பெறக்கூடிய ஒரு விசுவாசம் இவன்கிட்ட இருக்குன்னு பார்த்துட்டு பவுல் சொன்னாரு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட. எப்படி பவுலுக்குள்ள ஒரு அபிஷேகம் அங்கே செயல்படுது பாருங்க. ஆவியில நிரம்பி சொல்றார், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில். யாருமே ஹெல்ப் பண்ணல. அங்க கூட அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் தூக்கி விட்டாங்க, இவனே எழும்பிட்டான் பாருங்க. அடுத்த வார்த்தை என்ன வருது? உரத்த சத்தத்தோட சொன்னான், உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். எப்படி பாத்தீங்களா இந்த வார்த்தை பாருங்க, அந்த விசுவாசம் அவனுக்குள்ள வந்த விசுவாசம் இது. அவன் குதித்தெழுந்து நடந்தான், குதித்தான், எழுந்தான், நடந்தான். எவ்வளவு எல்லாம் பார்த்தான். டே, இவன் தாண்டா கடவுள். 2 பேரும் பர்னபாவையும் யூபித்தர் என்றும் அவங்க சாமி பேரை வச்சுட்டானுங்க பாருங்க. மெர்க்குரி என்றும் பேரை வச்சுட்டு அங்கே என்ன பண்ணிட்டான், எருத காலையை கொண்டு பலி செலுத்த வேண்டானுங்க. இந்த 2 ஆள் என்ன, அவங்க வாங்க நாங்கள் தான் அப்படின்னு சொல்லலை. நம்மால் நான் போனேன் பாரு, நான் செஞ்சேன் பாருமா. ஆனால் அவங்க அப்படி சொல்லிட்டு, நாங்கள் இல்லையா அவரு அப்படின்னு சொல்லிட்டு வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டாங்க பாருங்க. டே, எங்களை கும்பிடாதீங்கன்றான் கர்த்தருக்கு. இதான் ஒரு அபிஷேகம். அந்த பகுதியை அசைஞ்சிச்சு. ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது பிரசங்கத்தை கேட்கையில் விசுவாசத்தோடு கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க, எல்லாமே சரியாயிடும். வார்த்தையின் மேல் விசுவாசம்னு சொல்றேன் இப்போ கர்த்தருக்கு. அதில் ஒரு உறுதி வேண்டும். இதான் ஜெயத்தை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும். இதுதான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் கர்த்தருக்கு. காலை வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசிப்போம். சந்தேகப்படாதீங்க. அற்ப விசுவாசம் வேண்டாம், அவிசுவாசம் வேண்டாம். விசுவாசம் இல்லாமல் இந்த வார்த்தையை கேட்காதீங்க கர்த்தருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம். ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு ஜெபத்துக்கு போகலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டார். இப்போ இயேசு கண்டதே இப்போ திமிர்வாதக்காரன் எல்லாம் பார்க்கல, அதுதான் பார்த்தார். அந்த 4 பேருக்கு உள்ளே இருந்த விசுவாசம். அவன் எவ்வளோ விசுவாசத்தோடு தூக்கிக்கிட்டு வர்றான் பாருங்க. தூக்கிக்கிட்டு வந்த மாத்திரம் வழிவிடலை, வாசப்படிச்ச தூக்கிட்டு வர்றானே, கொஞ்சம் இடம் கொடுப்போன்னு விடலை, ஒரு வயலும் விடலை பாரு. சிலர் வருவாங்க, இடம் கொடுக்கவே மாட்டாங்க.
இல்லை, இடம் கொடுக்கலன்னு தூக்கிக்கிட்டு திரும்பி போகலை, மேலே ஏறிட்டான். ஓடுகளை தான் பிரிக்கிறான் பாரு, ஓடுகளை திறப்பாக்குறான் பாரு. யாருமே பேசுறியா? எவன் பேசுனானா என்னன்னு தெரியல. நீ பேசு, வந்த நோக்கம் நிறைவேறணும். அவன் எப்படி சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பான், வீட்டாரெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் மீறி சுகமாயிடுவாங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், நடந்து வருவான் பாருங்கன்ட்டு வந்தாங்க. அந்த விசுவாச வார்த்தைகள், 4 பேருடைய விசுவாசம் சும்மாவா சுமந்துக்கிட்டு வந்தான்? சுமந்துக்கிட்டா போனா இல்லையே. இந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அடுத்து சொன்னாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு, வாசிங்க அந்த வசனத்தை. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதுக்காக தான் வாசிக்க சொன்னேன். நீங்க நடந்தீங்கல்ல, அதுக்காக தான் அது வாசிக்க சொன்னேன். உன் வீட்டுக்கு போ. முடிஞ்சா அவன் தூக்கிட்டான். அவனை இப்போ இருந்து சுமந்துக்கிட்டு வந்தவனை படுக்கையெல்லாம் எடுக்கல, இவனே படுக்கையெல்லாம் தூக்கி சுமந்துக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு நடந்து வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டான். வீட்டுக்கு போ. உடனே அவன் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக என்ன செஞ்சான்? போனான். வெளியெல்லாம் இப்போ மேற்கூரையில் ஏறலை, இந்த அடைச்சி வழி விடாமல் இருந்தான் பாரு, அவனுக்கு முன்னே நடந்து போனான். அவன்லாம் அங்கே நின்னான், அவன்லாம் ஒன்றும் நடக்கலை. ஏன்னா இவனுக்குள்ள இருந்த இந்த 4 பேருக்குள்ள இருந்த விசுவாசம். இன்றைக்கி ஒரு ஆத்மா கூட்டிக்கிட்டு வரும்பொழுது விடுதலை உபவாச கூட்டத்துக்கு வர்றீங்க, எப்படி கூட்டிக்கிட்டு வரணும்? கட்டாயம் சுகமாயிடுவீங்க, வாங்க. எத்தனையோ பேர் கர்த்தர் அற்புதம் செய்கிறாரு, வாங்கன்னு சொல்லிட்டு வாங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடுன்னு சொல்லுங்க, உங்கள் ஜபத்துக்கு பதில் உண்டுன்னு சொல்லுங்க. விசுவாசத்தோடு வாங்க, அவன் விசுவாசத்தை உண்டாக்கிக்கிட்டு வாங்க. கர்த்தருக்கு நீங்களும் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தோடு அழைச்சிக்கிட்டு வந்தால் வெற்றி உண்டு. ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்டார், லூக்கா 8:25 அதை படிங்க. லூக்கா 8:25 வாசிங்க சீக்கிரம். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே? இன்னைக்கு அதான் ஆண்டவர் நம்ம கேட்கிறார். எங்கே உங்க பணம் அப்படிலாம் கேட்கல, உங்கள் விசுவாசம் எங்கே? கர்த்தருக்கு ஆண்டவர் பண்ண மட்டும் என்ன பார்க்கிறாருன்னா விசுவாசத்தை பார்க்கிறார் காலை வேளையிலே. இப்போ அவனை பார்த்து காரியத்தை முடிச்சிடுவான். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அவள் ரட்சிக்கப்படுவார். நேராக போனாங்க, எல்லாம் அழுதுகிட்டு தான், இவன் சாகலை, எல்லாத்தையும் துரத்தி விட்டார். 3 பேர் 3 விதத்தில் இந்த சுவிசேஷத்தில் எழுதுகிறாங்க. ஒரு சுவிசேஷம் சொல்லுகிறது, தார தம்பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டானா. போக முன்னே எல்லாம் ட்ரம் செட்டுக்காரெலாம் வந்துட்டான், எல்லாம் ஆடி டான்ஸ் எல்லாம் ஆடுறான். இப்போ செத்துட்டான், என்ன நடக்குது? அது மாதிரி ஆண்டவர் போனார், எல்லாவற்றையும் துரத்தினார். சில நேரம் இந்த அவிசுவாசம் உள்ளவங்கலாம் துரத்தி ஆகணும். நல்லா கவனிங்க, தாயையும் தகப்பனையும் உள்ளே கூப்பிட்டுக்கிட்டாரு. கூட்டிக்கிட்டு போன 3 பேர் கூப்பிட்டு போனார்ல, அவங்களையும் உள்ளே கூப்பிட்டுக்கிட்டார். விசுவாசம் உள்ளவங்களை மாத்திரம் கூட்டிக்கிட்டார் உள்ள, அவிசுவாசம் உள்ளவங்களாம் துரத்தி விட்டுட்டார். சிரிச்சாம்பாரு, அவெல்லாம் கூப்பிடலை. உடனே சிறுபெண்ணை எழும்பினார். கர்த்தருக்கு எழும்பினோன்னு அவள் கையை பிடிச்சோன்னே எழும்பிட்டா பாருங்க. சிறுபெண்ணை எழும்பு. அவர் வெளியே போயிட்டார். 12 வயசு அந்த பொண்ணுக்கு. எப்படி? விசுவாசம். பயப்படாதீங்க, உங்கள் விசுவாசம் தான் உங்களை இப்போ அற்புதத்தை செய்யும். ஆகவே அவிசுவாசத்தை அகற்று. எல்லாம் கண்களை மூடுவோம், முழங்காலிடும். என்ன நோக்கத்தோடு, என்ன எதிர்பார்ப்போடு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? அவிசுவாசத்தை அகற்று, அற்ப விசுவாசத்தை அகற்று. விசுவாசம் இல்லாதவர்களா இருக்காதீங்க. கத்தட்ட வந்துட்டு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு தரிசனம், அந்த விசுவாசம் உள்ள தரிசனம் நமக்கு வேணும். விசுவாசம் என்பது ஒரு அஸ்திவார உபதேசம். விசுவாசம் என்பது ஒரு ஆவியின் கனி. விசுவாசம் என்பது ஒரு வரம். விசுவாசம் என்பது ஒரு யுத்த ஆயுதத்தில் ஒன்று கேடகம். இத்தனை கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று சொல்லுகிறது, விசுவாசமாகிய கப்பல். அதில் தான் நம்ம பிரயாணம் பண்ணணும். அதில் பிரயாணம் பண்ணால் தான் ஷேப்பாக போக முடியும். விசுவாசமான கப்பலை சேதப்படுத்தி விடக்கூடாது. இதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம், ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த காலைவெளியில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே.
பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, ரட்சிக்கப்படுவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே வார்த்தைகளை கேட்ட அத்தனை பேரையும் பலப்படுத்தும். எங்களுக்கு இந்த ஆழமான விசுவாசத்தை உண்டு பண்ணுவீராக. வசனத்தின் மேலும் உமது பேரில் எங்களுக்கு விசுவாசத்தை தார் ஆண்டவரே. விசுவாசமே பிரதானம். அதற்கேன்னு ஒரு அதிகாரத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, விசுவாசத்திலே நாங்கள் உறுதி கொள்ளட்டும், உறுதியாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கு இந்த விசுவாசத்தை இப்போ கட்டளையிடுவீராக. விசுவாசம் அவர்களிலே உண்டாகட்டும். விசுவாசத்தை துவக்குகிறவர் நீர். இந்த வார்த்தையினால் அவர்களிலே துவக்கி அது பெருகட்டும், அது விருத்தி அடையட்டும். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். எல்லாருக்கும் இந்த அனுபவத்தை தார். வியாதியோடு, வேதனையோடு, கவலையோடு, கலக்கத்தோடு, பயத்தோடு, பிரச்சனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரிலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டி இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்ய விசுவாசத்தை கட்டளையிடும். கிருபை செய்ய ஆசீர்வதியும். கிருபை எங்களோடு இருக்கிற நாள் எடுத்துக்கொள்ளும் காரியங்கள், பிரயாசங்கள் எல்லாம் வாய்க்க செய்யும். எல்லாவற்றிலும் எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி ஓட கிருபிதார். உடைய நாம மகிமைப்பட தொடர்ந்து கர்த்தாவே உடைய பிரசன்னை யாவரோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிக்க விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் மனைவியோடும் இந்த வார்த்தைகளை கேட்ட யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். துதி கனமாகி மயுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மயுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு பிறந்த நாள் காணுகிற அருமையான யோகாம்பால் மில்லன் மேலக்குமரேஸ்வர் இந்த வருஷத்தில் அநேக நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சுதந்திரித்து ஆசீர்வாதத்தோடு செழிப்போடு வாழ கர்த்தர்களை வாழ்த்து ஜெயிப்போம். கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தாவே, யோகாம்பால் மில்லனவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் இவர்களை தொடர். ஆண்டவரை செழிப்புள்ள காலங்கள் இந்த வருடத்திலே கொடுத்து மேன்மைப்படுத்தும். சபையில் ஊழியத்திலும் நிலைத்திருந்து கனி கொடுக்கட்டும். நாங்கள் வாழ்த்தி இவர்கள் பெருகத்தக்கதாக ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். எல்லார்களுக்காய் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், வாழ்த்து. ஆமென். உங்க சமூகம் என் முன்னே சென்றால் போதுமே. உங்க கிருபை என்னை என்றும் சூழ்ந்தால் போதுமே. சூழ்நிலை எதுவாகிலும் நான் கைவிடப்படுவதில்லையே. என் நிலை எதுவாயினும் நான் வெட்கப்பட்டு போவதில்லையே. சூழ்நிலை எதுவாகிலும் நான் கைவிடப்படுவதில்லையே. என் நிலை
நான் வெட்கப்பட்டு போவதில்லையே. மேக ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க, அக்னி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. 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 கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து